எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. எதுவுக்குமே முடிவு இல்லாம இல்லை. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு இருக்குது. எல்லா பயணத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. அதே போல உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய உபத்திரவம், உங்களுடைய கேள்விகளுக்கு கர்த்தர் ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்ப அந்த முடிவு யார்கிட்ட இருக்குதுன்னா ஆண்டவரிடத்துல இருக்குது. முடிவு மனுஷனிடத்துல கிடையாது, முடிவு உலகத்துல கிடையாது, முடிவு ஆண்டவரிடத்துல மாத்திரம்தான் இருக்குது. அப்ப உங்க பிரச்சனைக்கு, போராட்டத்துக்கு முடிவை தர கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். எப்படி தர விரும்புறான்னா ரொம்ப சீக்கிரத்துல தர விரும்புகிறார். ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளுங்க, 2 விதமான முடிவு இருக்குது. ஒண்ணு நன்மையான முடிவு, இன்னொன்னு தீமையான முடிவு. கர்த்தர் ஒரு முடிவை தர விரும்புறாரு. அவர் ஆயத்தமாயிட்டாரு. நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், அநேக காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடி கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஆனா அந்த முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நன்மையான முடிவா இருக்கணும். அப்ப அந்த முடிவு நன்மையான முடிவா நமக்கு மாறணும்னா நாம் ஜாக்கிரதையா இருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா.